சரி சார், கடைசியா ஒரே ஒரு கேள்வி. ஒன்லி நாட் ஒன்லி தி லீடர்ஸ். இன்னைக்கு லீடரா இருப்பார், இன்னொருத்தர் வருவார். ஓகே ஓகே. கிரவுண்ட் லெவல்ல எல்லாரும் ஒருங்கிணைக்க வேண்டும். எல்லாருக்கும் தெரியணும் என்ன நடக்குதுன்னு சொல்லி. சார், அப்போ இந்த கடைசி ஒரே கேள்வி. இந்த கொடநாடு வழக்கு விசாரணையானது இந்த பதிலுரையில் கூட சொல்லியிருக்கிறாங்க, அந்த வழக்கு விசாரணை தீவிரமாக்கப்படும் என்று பேரவையிலும் அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணையானது தொடர்ந்து தாமதமாவதற்கு என்ன சார் காரணம்? அதாவது இது சிரிப்பு தான் வருது. இப்போ இன்டர்போல் ஆரம்பிச்சிருச்சு இப்போ கண்டுபிடிக்கிறதுக்காக. ஐயோ இது ஒரு கூத்துங்க. இது ஏங்க கேக்குறீங்க நீங்க? நானு சார் 18 பேர் சார். காமன் ஆர்டர், நல்லா கேளுங்க. காமன் ஆர்டர் அக்யூஸ்ட் 2 பேர் போட்டதுல மேஜிஸ்ட்ரேட் பாஸ் பண்ண ஆர்டர் காமன் ஆர்டர். அந்த காமன் ஆர்டர்ல 17 பேர் விசாரிக்கப்பட்டார்கள். சிறையிலிருந்து வெளியில இருந்த சின்னம்மாவும் கொடநாடு உரிமையாளர் இந்த முறையில் விசாரிக்கப்பட்டிருக்கிறார். ஒருத்தர் தான் விசாரிக்கல. யாரு தெரியுமா? கனிசாமி. ஸ்காட்லாந்து போலீஸ் கூட்டு போய் விட்டுருங்களா? இந்த போலீஸ் விசாரிக்காதா? இந்த கவர்மெண்ட் கேட்காதா? ஏன் அவரை விசாரிச்சா என்ன ஆயிடும் இப்ப நாட்டுக்கு? அவர் தான் அசம்பிளியில மான மரியாதை வாங்குறாரு, அசிங்கமா பேசுறாரு, கெலாட்டா பண்றாரு. என்ன அண்டர்ஸ்டாண்டிங் புரிய மாட்டேங்குது எனக்கு. இது ஏன் முதல்வர் விட்டு வச்சிருக்காரு? தமிழக அரசு வேடிக்கை பாக்குது. 17 பேரை விசாரிக்கிறீங்க சார். அது உங்களுடைய உரிமையா இருக்கலாம். பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு டிஸ்கிரிப்ஷன் பவர் இருக்கு. கரெக்ட், எல்லாம் கரெக்ட். ஒருத்தரே விசாரிக்காம இருக்கீங்க நீங்க. இன்டர்போல் வரைக்கும் போய் கண்டுபிடிக்கணும் சொல்லி அவ்வளவு தூரம் அலையறீங்கல்ல. இப்ப இந்த ஒருத்தரை விசாரிச்சா என்ன ஆயிடுவீங்க நீங்க? சொல்லுங்க சார். 13 பேரை சுட்டு கொண்ட தூத்துக்குடி வழக்குல நீதிபதி அருணா ஜெகதீசன் கொடுத்த என்னாச்சு? நான் தெரியாம கேக்குறேன். அதை தூக்கி சோஃபா கீழே போட்டு கம்முனு தானே உட்காந்துக்கீங்க. ஆக்ஷன் எடுக்கணுமா இல்லையா நீங்க? அது எதுக்கு போய் நீதிபதி ஒருத்தவங்க விசாரிச்சாங்க? இங்கேயாவது சாராயம், கள்ள சாராயம், மெத்தனால் அதிகமாச்சு செத்தா அங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கூட்டு வச்சு வண்டி மேல நிக்க வச்சு நேரா டபு டபுன்னு சுட்டு எவ்வளவு ஜனநாயக படுகொலை, மர்டர் ஆஃப் டெமோக்ரசி. அந்த அறிக்கை வந்ததையே விசாரணை பண்ணி ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றீங்க. இது இன்டர்போல் அது இதுல நம்பிக்கை தளர்ந்து 90% நம்பிக்கை போயிடுச்சு. நான் ஓப்பனா சொல்றேன். அவர் என்ன முதல்வர் இதையெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாரு. மறக்க மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு மன்னிக்கவும் மாட்டார்கள், இதை மறக்கவும் மாட்டார்கள். ஆகவே இதுல என்ன நடந்ததுன்னு சொல்லணும். 6 செல்போனை சீஸ் பண்ணோம், கிட்டத்தட்ட 600 லட்சம் பேரை விட்னஸ் போட்டோம். அப்புறம் இதெல்லாம் வேண்டாம். என்ன நடந்ததுன்னு மக்களும் தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களுக்கு சொல்லுவேன்னு சொன்னீங்க. 3.5 வருஷம் ஐயருக்கு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். தயவுசெய்து இந்த விஷயத்துல தள்ளி சுத்தி கித்தி போற வேலையெல்லாம் வேண்டாம். அவரை முதல்ல விசாரிங்க சார். என்ன தவறு இருக்கு? ஒருத்தரை விசாரணைக்கு உட்படுத்துவதில் என்ன தவறு? இதுதான் புரிய மாட்டேன். ஓகே சார். சரி, கொடநாடு வழக்கு தொடர்பாகவும் இந்த கள்ளச்சாராய உயிர் பலிகள் தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்களை எங்களோடு இந்த சிறப்பு விவாதத்தில் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். இல்ல கண்ணன், என்னென்ன முக்கியமான விஷயம், நீங்க இந்த ஒருங்கிணைப்பை பொறுத்த வரைக்கும் சார், நாங்க 3 பேர் மத்தவங்க கூட இருக்கவங்களை மாத்திரம் சொல்லல சார். சரி, நாடு பூரா மக்கள் தொண்டர்கள் இதை எதிர்பார்க்கிறாங்க. பல பேருக்கு என்ன தெரியுமா, இவெல்லாம் போய் திருத்த முடியுமாங்க? பல்லாண்டு வாழ்கள் எம்ஜிஆர் கதையிடும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எல்லாத்தையும் கூட்டு உட்கார வச்சு திருத்த கதையிடுங்கிற மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்க. முயற்சிக்கிறோம் சார். முயற்சி வெற்றி பெறும். நீங்களும் வாழ்த்துங்கள். நன்றி சார். ஏன்னா இந்த பூமி திராவிட இயக்கம் வழிவந்த தமிழகமாக இருக்க வேண்டும். அதனாலதான் பெரியார் பிறந்த மண்ணுலதான் 40லயும் திமுக கூட்டணி வெற்றி பெற முடிந்தது. ஆகவே அதை தான் சொல்லுகிறோம். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா திராவிட இயக்கம் இருக்க வேண்டும் என்பதால் தான் மீண்டும் மீண்டும் இந்த கட்சியில ஒற்றுமை வேண்டும் என்று சொல்லுகிறோம். நீங்க கேட்கல, அலட்சியப்படுத்தினா நாடு பார்த்துட்டு இருக்கு. அப்ப உங்களை சும்மா நாட்டு மக்கள் சும்மா விட மாட்டாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க. சத்தியம் டிவி மூலமா அதை பதிவு பண்றாங்க. ஓகே சார், நன்றி சார். இந்த சிறப்பு விவாதத்தில் கலந்து கொண்டு எங்களோடு பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி சார்.